வரலாற்று பார்க்கையில் திண்ணை பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டு அதில் நமது மூதாதையர்கள் கல்வி கற்றுள்ளனர். நாடு விடுதலைக்கு பின் நகராட்சி நிர்வாகத்தால் இங்கு முனிசிபல் முகமதிய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 1 முதல் 5 வகுப்புகள் வரை நடைபெற்றது. இதுவே முனிசிபல் முஸ்லிம் ஆரம்ப பள்ளி என அழைக்கப்பட்டது. பின்னர் இது நகராட்சி தொடக்கப்பள்ளியாக உருவெடுத்து இன்றும் நடைபெறுகிறது. அதுபோலவே அரசு உயர்நிலை பள்ளியானது அரசினர் மேல்நிலை பள்ளியாக மாற்றம் பெற்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்பள்ளிகள் கல்வி அறிவை நன்னறிகள் எடுத்துரைத்து நம் மக்களுக்கும் நமது சுற்றுவட்டார கிராமங்கள் வாழ் மக்களுக்கும் கல்வி சேவை புரிகிறது. இப்பள்ளிகளில் கல்வி கற்றதை நினைத்து பழைய நினைவுகளால் மனம் மகிழ்கிறோம். அதோடு அப்பள்ளியின் முன்னாள் மாணவன் என்ற உள்ளம் நினைத்து நாம் இன்புறுகிறோம். இது நமக்கு ஆத்மாத்மான சந்தோஷமாகும். இறைமறை கட்டி தெரிஞ்சிற மதரசா தந்த அப்பா சென்ற 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நமது ஊரில் வாழ்ந்த நற்சிந்தனையாளரும் கொடைவள்ளடும் சிங்கை பெருவடிகருமான ஹாஜி மானா மீரா ஹுசைன் அவர்களால் நமது ஊரில் மதரசா மத்லபுல் ஹைராத் என்ற மார்க்க கல்வி கூடம் கிபி 1908ஆம் ஆண்டில் இறையருளால் நிறுவப்பட்டது. அதன் மூலம் நமது ஊரில் வாடும் ஆண் பிள்ளைகள் மார்க்க கல்வி கற்க திருமறை குர்ஆன் ஓதிட வசதி ஏற்படுத்தப்பட்டது. பெண் மக்கள் முன்னேற பாடசாலை அமைத்த பெரியவர். நமது ஊரில் மதரசா ஆரம்பிப்பதற்கு முன் பின் சுமார் 24 ஆண்டுகள் கழித்து பெண் மக்களுக்கும் உலக கல்வி மார்க்க கல்வி பெற்றிட கல்வியின் அவசியத்தை உணர்ந்த நமது ஊர் பெரியவர் வள்ளல் பெருந்தகை ஹாஜி தீனா இப்ராஹிம் சார் ராவுத்தர் அவர்களால் தாம் வசித்து வந்த தெற்கு தெருவில் உள்ள சொந்த வீட்டில் பெண்கள் பாடசாலை மதரசா நிறுவி தன் வீட்டையும் தனது சொத்துக்கள் அனைத்தையும் நஞ்சை புஞ்சை நிலங்கள் என்று சுமார் 115 ஏக்கர் வழங்கி கல்விக்காக செலவிட்டார். இப்பெருமக்கள் பிறந்த ஊருக்கு புகழ் சேர்த்த வள்ளல்கள், கொடை வள்ளல்கள், இந்த உயர்ந்த எண்ணம் கொண்ட உத்தம சீடர்கள் நல்லோர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண்ணில் நாம் எல்லாம் வாழ்கிறோமே என்று நினைத்து உள்ளம் இதயம் குடிந்து உள்ளம் பூரிக்கிறது. அந்த உத்தமர்கள் வாழ்ந்த ஊர் எமதூர் என்று சொல்லிக் கொள்வதில் நமக்கு சிறப்பு சேர்கிறது. நற்சிந்தனையும் நல்லுணர்வும் நாம் தெரிந்திடவும் இதுபோல் நாமும் நமதூருக்கு நன்மைகள் புரிந்திட தூண்டுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நமது ஒரு வரலாற்று சரித்திரத்தில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மலாயா கல்வி சங்கத்தால் முயற்சியின் நன்கு கல்வி பயின்று அதில் பயிற்சி பெற்ற 2 ஆசிரியர்களை கொண்டு மஜ்முல் ஹசனாத் முஸ்லிம் தர்ம சபை நிறுவன கட்டிடத்தில் இரவு பள்ளியும் நடத்தப்பட்டுள்ளது. இப்படியாக கல்வியின் தேடலை, கல்வி கற்றலை, கல்வி அறிவு பெற முன்னோர்கள் முனைந்தார்கள்.